அம்பிகையே ஈஸ்வரியே ஆட வந்த கோவில் கொண்ட குங்குமத்தாரி ஏதோ ஒரு காலம் யார் அவர் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று உற்று பற்று நோக்கி பார்க்கும் பொழுது பார்க்கும் அளவுக்கு மேலே பணவை திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். போகும் பொருளை எடுத்து அருமதி தந்தால் கருமவடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமவடா. முட்டு 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 காசேடா கடவுளப்பா கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே நீ தேடு போது வருவது சென்று வாருங்கள். ஐயா வணக்கம். மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். ஐயா நீங்க ஐயா நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பார்க்க வாய்ப்பு இல்லையா? உங்க சொந்தக்காரங்களை பார்த்தேங்க. எங்க சொந்தக்காரலா? 3-4 பேர் உங்களோட சேர்த்து தான் பார்த்தேன் நினைக்கிறேன். என்னையும் சேர்த்தா? இல்ல உங்க சொந்தக்காரங்க 3 பேர். 3 பேரு? ஆமா. எங்க? மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்டு அவுட்டர்ல வெளியில கடையில அங்கே இருக்க டெம்பிள் சிட்டி ஹோட்டல். ஆமா. அவங்க 3 பேர் ராமா ஆஞ்சநேயர் நேசம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களே. மடப்பையில அதெல்லாம் சோத்தால அடிச்ச பிண்டங்கள் வயிற்ற வளர்க்கறதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்கள போய் என்ன சொல்ற? எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன? எல்லா வேஷம் போடுறாங்கல்ல, ஏன் ராவண வேஷம் போட மாட்டேங்கிறாங்க? ராவணனை அசுரனாக காட்டி விட்டார்கள். ராவண காவியத்துல ராவனுடைய மருத்துவம் தெரியுமா? அதுல இல்லாத மருத்துவமே இல்ல இந்த உலகத்துல. அப்படி இருக்கு. இருந்தாலும் பாருங்க, ராவணனுக்கு 10 தலை இருக்கா. அவன் ஒரு அசுரன், அவன் ஒரு கொடூரமா கற்பிச்சாச்சு. அதனால போடல. கடவுள்னா பக்தி இருக்கும். கடவுள் பேரை சொல்லியாச்சுன்னா மக்கள் கொஞ்சம் இளகிய மனசு வந்துருது. அதனாலதான். சரி, இதுவர் ராமாயணத்துல வந்தவர் தானே? யாரு இதுவர்? ராவணேஸ்வரன். ஆமா. அதனால ஆஞ்சநேய பெருமாள் வர்றாரு. ஏன் ஆஞ்சநேய பெருமாள் திருமணம் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணல, அவர் பிரம்மச்சாரியா, அதனால கல்யாணம் பண்ணல. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு விஷயம் தெரியல. என்னது? ஏன் தெரியுமா? ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமாள் திருமணம் பண்ணிக்கல. ஏன் பண்ணல? ஒரே விஷயம் தான். என்ன விஷயம்? ராம முண்டாட்டிய ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. சுக்ரிய முண்டாட்டிய வாழு தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. ஆஞ்சநேய பெருமான் பார்த்தாரு. இவன் முண்டாட்டிய அவன் தூக்கிட்டு போயிட்டேன், அவன் முண்டாட்டிய அவன் தூக்கிட்டு போயிட்டேன். அதனால நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்ம முண்டாட்டி அவனாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான்டா. பயத்திலே அவர் கல்யாணம் பண்ணிக்கல. நல்ல சிந்தனை அதாண்டா இருக்கு சிந்தனை. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தை இருப்பதாக புராணம் சொல்லுது. எப்படி? மச்சவல்லவன். அப்படி அந்த சஞ்சீவனி பர்வதத்தை கொண்டு வரும் பொழுது உடல்ல இருந்து வீரியம் கலந்ததாக விழுந்ததாக மீன் விழுங்கியதாக மச்சம் என்ற மீன் விழுங்கியதனால அதுல இருந்து ஒரு குழந்தை மச்சவல்லவன் ஒரு கதை இருக்கு. குழந்தை இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் இல்லப்பா, நான் பிரம்மச்சாரி, மூவாசியம் இல்லாதவன். உங்க பேரு? நாரத மகரிஷி. நீங்க தானே? நானே தான் சாமி. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. பேப்பர்ல போட்டிருந்தாங்க சாமி. செய்தித்தாள்ல வந்துருச்சா? செய்தித்தாள் என்ன, டிவில எல்லாம் வரப்போகுது. ஐயா, சொல்வதெல்லாம் உண்மை. அந்த நிகழ்ச்சியில் எதுக்குடா அங்க நான் வர்றேன்? சரி, அதான் நல்ல வேலையா போச்சு. அந்த நிகழ்ச்சி பார்த்து அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்காமல? உண்மையா? அசிங்கம் பேசாதான். யாரடா பொம்பளை சொல்றேன்? என்ன சாமி பேப்பர்ல போட்டிருந்தாங்க? என்ன அப்பெல்லாம் சரி மண்டியாட்டினீங்க? எதுக்கு டிவில போட்டாங்க அப்படிங்க? அப்படியா அப்படின்னு கேட்டீங்க? போட்டாங்க. அந்த அம்மாவோட நீங்க சாவித்திரி. ஓ சாவித்திரி. ஆமா, ஒத்துக்குச்சு. எதுக்கு? ஏன், என்ன பிரச்சனை? நான் 2 முட்டையும் கேட்டு ஒத்துக்க மாட்டேன். நீங்க போன மேட்டருக்கு தான் நான் போனேன்னா என்னுடைய வேற இல்ல. நானும் வேலை பார்க்க தானே போனேன். நீ எங்க? நீங்க உங்க வேலையா போனீங்க. சும்மா இருக்க. நீங்க பாக்குற வேலை வேற, நான் பாக்குற வேலை வேற. வேலை கலகம் செய்யறதுடா. எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்பீங்க? எடுக்க மாட்டேன். அப்ப சாவித்திரி அது இதான் யாரு காரணம்? யார் சாவித்திரி? நீ ஏன போனீங்க? ஆமா, நான் தான் போனேன். ஒத்துக்கல. எதுக்கு ஒத்துக்கல? ஒத்துக்குச்சு. ஆமா, எதுக்கு? அப்ப வீட்டுல ஆளு இருந்தாங்களா இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க. இதுல என்ன தப்பு? ஐயோ, நான் போற நேரம் 4 பேர் இருந்துட்டாங்க. சிவரு தாண்டி வர முடியல. நீ ஏதோ தப்பான வேலைக்கு போயிருக்க. நீங்க போன வேலைக்கு தான். நீங்க மட்டும் நல்ல வேலைக்கு போனீங்களா? ஆமா. நீ பாட்டுல என்ன ஒன்னா சேர்க்கிற? கிழட்டு முட்டையா போச்சு. எப்படி சமாளிக்க? ஏண்டா வயதானடா, மூதாட்டி எல்லாம் அழகு இருக்குடா. பழுத்த பழம் இல்லையா? அவ வீட்டுக்காரர் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. சாவித்திரி. ஆமா. பார்க்காம எந்த சாவித்திரி சொல்ற? நீங்க எந்த சாவித்திரி? மடப்பையில சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரியானு பார்த்தேன். நீ போற? இல்ல, அங்க போக மாட்டேன் சாமி. மடப்பையில். ஆமா, நான் நம்ம தப்புல ஒன்றே வச்சுல. உண்மையா? என்ன நீ வர்ற தப்பா சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. பேர் என்ன?
லீலா பேதி. லீலா பேபி இல்லடா, லீலாவதி. லீலா பேதி. ஆமா, இரணியனுடைய மனைவி லீலாவதி கருவிலே பிரகலாதன் இருந்தான். ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை சொன்னேன். 1000 ஆண்டு கருவிருந்தார். 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் கருவிருந்து பெற்ற குழந்தைதான் பிரகலாதன். பிரகலாதன் தந்தைக்கு எதிரியானான். தந்தை அவனை கொல்ல நினைச்சான். ஒரு நேரம் மலையிலிருந்து உருட்டி விடுங்கடா சாகட்டும்னு உத்தரவு போட்டேன். மலையிலிருந்து உருட்டி விட்டார்கள். பிரகலாதன் கீழே வந்து விழுகிற போது பூமாதேவி அப்படியே பூ போல தூக்குனான். மகனே, அம்மா உனக்கு வரம் தர்றேன், என்ன வரம் வேணும்னு கேட்டான். அதுக்கு பிரகலாதன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? அம்மா தாயே, என்னை எப்படி மேல இருந்து கீழே விழும்போது தாங்கினீங்களோ அது மாதிரி பூலோகத்தில் என்ன மாதிரி சின்ன பிள்ளையெல்லாம் வீடுகளுக்குள்ள ஓடையில ஒடியாரையில மாடிப்படி வாசல்படியில தடுமாறி விழுந்துட்டா நீனும் தாங்கி தூக்கிருமான்னு சொல்லி வரம் கேட்டாலாம். அதனாலதான் இன்னைக்கும் பிள்ளைய ஓடும்போது வரும்போது விழுந்துருச்சுன்னா நம்ம சுத்தமுத்தும் பார்க்க யாரும் பார்க்குறாங்களான்னு. யாரும் பார்க்கலன்னா எந்திரிச்சு நடந்து போயிடுவேன். நம்ம பார்த்துட்டோம்னா அழுவேன். அப்படி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அன்றே வரவன் கேட்டவர் தான் பிரகலாதன். ஆமா, அங்க ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அப்படியா? என் பாட்டன்ட்ட போய் கேட்டேன், ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் சரி எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் அதை பத்தி புரியலையே, ஏதாவது சொல்லுங்க பாட்டினாருன்னு. அவர் சொன்னாரு, இங்க பாரு பூலோகத்துல அங்க ஒரு ஈ பறந்துகிட்டு இருக்காரு, வண்ணத்து பூச்சி பறக்குது பாரு, அங்க போ, அது போய் அது காதுல சொல்லுன்னார். நேரா அங்க வந்து வண்ணத்து பூச்சி காதுல சொன்னேன், ஓம் நமோ நாராயணான்னு. துடிச்சு செத்து போச்சு. ஆடா முருகா முருகா, ஆகா என்ன இதை போய் சொல்ல சொன்னாரு, ஒரு உயிர் போச்சே. நேரா போய் நான் தாத்தா அது காதுல போய் சொன்னேன், அது உடனே செத்து போச்சே. அப்படியா, சரி விடு, பக்கத்துல அங்க பாரு ஒரு புழு துடி அப்படியே துள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, அது காதுல போய் சொல்லுனார். நேரா அங்க போய் அது காதுல சொன்னேன், அதுவும் துடிச்சு செத்து போச்சு. பார்த்த வேலை யார் பார்த்த வேலைன்னு தெரியல, 2 கொலை ஆகி போச்சே. 2 கொலை. ஆமா, மேற்கொண்டு அங்க போய் சொன்னேன், தாத்தா 2வது புழுவும் செத்து போச்சு. அப்படியா, சரி கவலைப்படாத, அங்க வாரு ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி ஈன்று கன்றுக்குட்டி போட்டு 3 நாளாச்சு, அந்த கன்றுக்குட்டி காதுல போய் சொல்லு அப்படின்னாரு. கன்றுக்குட்டியும் க்ளோஸ் பண்ணிட்டிய? ஆமா, கன்றுக்குட்டி காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு தான் சொன்னேன். 3 கொலை நடந்து போச்சே. ஒன்னும் புரியல எனக்கு, ஒரே குழப்பமா போச்சு. யாராயணன் இப்படி கொண்டு விட்டாரு எல்லாரும். ஆஹா, திரும்ப போய் கேட்டேன், சரி கவலைப்படாத நாரதா, காசிராஜனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தொட்டில கிடக்கு பாரு, அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுன்னு. ஏயா இது வரைக்கும் விலங்குகளும் பறவைகளுக்கு சொல்லி இப்ப கடைசியா பெரிய இடத்துல கைய வைக்க சொல்றீங்க, நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன உயிரோட விடுவாங்களா, அடி கொன்றுவாங்கல்ல, ஏன் நினைக்கலாமா அப்படி? ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய மகிமையே எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நேரா போனேன், காசிராஜனுடைய வரவேற்போட போய் அந்த மகன் கிடந்த தொட்டிலுக்கு பக்கத்துல போன குழந்தை என்னைய பார்த்து பேச ஆரம்பிச்சிச்சு. நாரதரே நலந்தானேன்னுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆகா நம்ம சொன்னா செத்துக்கிட்டு போயிருமோன்னு நினைக்கிற போது பேசணும்னு. எப்படி நாரதர் வந்திருக்குன்னு உனக்கு பேச முடியுது அப்படின்னு. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லத்தானே வந்தீங்க, அந்த மந்திரத்தினால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னுச்சு. அப்படியா, எப்படி நீங்க சொன்னீங்களே புழுவா இருக்கும்போது ஓம் நமோ நாராயண செத்தனா, அதுவும் நான் தான். வண்ணத்து பூச்சியாக இருந்தது நான் தான், கன்றுக்குட்டியாக இருந்தது நான் தான். அந்த பிறவியிலெல்லாம் என்னுடைய பாவத்தை போக்கி சாப விமோச்சனம் கொடுத்து இந்த மந்திரம் எனக்கு உயர்ந்த பிறவியான மன்னர் வீட்டு குழந்தையா பிறக்க வச்சிருக்கு. இந்த பிறவிக்கு காரணம் அந்த மந்திரம். அதனால ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் எப்போதும் உயர்வை தரும். அது எங்க தாத்தா எனக்கு நிரூபிச்சார். அப்ப சரவண பவான் மந்திரம் சொல்றாங்க, அது 6க்கு 4 பழுது இல்ல. சரவண பவான் யாரு? நீங்க வணங்கக்கூடிய குலக்கடவுள் முருகன். சாதாரண மந்திரம் இல்ல, அந்த மந்திரம் அவ்வளவு உயர்ந்தது. அது 6 எழுத்து மந்திரம், இது 8 எழுத்து மந்திரம், இன்னொன்னு 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் என்ன? அதான் நமசிவாயா, பஞ்சாட்சரம். அதுக்கு பேரு பஞ்சாட்சரம்னு பேரு. அஷ்டாட்சரம்னா 8. அதான் நாராயணா. இப்ப இதுக்கு பேர், இதுக்கெல்லாம் மந்திரங்களுக்கு அவ்வளவு மகிமைகள் உண்டு. அப்ப ஓர் எழுத்து மந்திரங்கிறது ஓம் என்பது. ஓம். ஈரெழுத்து மந்திரம் சரங்கிறது. 3 எழுத்து மந்திரம் சரவ பவன 3 எழுத்தா இருக்கா. இது 6 முறையும் மாத்தி மாத்தி சொன்னா அதேதான். அதான் சொல்ல வர, இந்த சரவண பவங்கிற 6 எழுத்தை மாத்தி மாத்தி சரவண பவ, 2வது எழுத்துல இந்த ரணவ பவச, 3வது எழுத்து நபவ சரவ, இப்படி மாறி மாறி 6ஐ 36 தடவை சொன்னா ஒரு நாளைக்கு அந்த கந்த சஷ்டியை படிச்ச பலன் அத்தனையும் நமக்கு சேரும். பாடி காமிச்சிருக்கிறார். என்னடா நீ மனுஷன், அப்படியே பாடுறது? அப்படி பாடுறது. அப்படி முருக கடவுள் இங்கே குடிகொண்டிருக்கிறார். பெருமான் முருகன் சரியான கடவுள். சரம் என்றால் தற்பை, வனம் என்றால் காடு. தற்பை காடிலே தவழ்ந்த குழந்தை இந்த குழந்தை. அந்த குழந்தை தானே? ஆமா, அம்மா குழந்தை. உங்களை பிள்ளை குட்டி எது இருக்கா? நான் ஒரு காலத்துல பெண்ணா மாறி 60 குழந்தைகளை பெற்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எத்தனை? 60 குழந்தைகள். புள்ள குட்டி கல்யாணம் எத்தனை கல்யாணம்? கல்யாணம் 52 மனைவிகள். உங்களுக்கெல்லாம் எழுச்சி வரல? எனக்கு வரும் படம் எடுவட்டவன். நான் அப்படியாடா
இது தெய்வீக மனமடாது, இல்லங்கிறது இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களா, 2 வீட்டுக்கு? எல்லார் வீட்லயும் நானே தான் இருப்பேன். நீங்க தான் இருப்பீங்க எல்லார் வீட்லயும். மாத்திரை எதுவும் போட்டுக்குவீங்க? மாத்திரை இல்லைன்னா பேச்சே இல்ல. ஆமாமா, எழுத்து சொல்லு பொருள் ஆப்பு யாப்பு ஆப்பு இருக்கானுங்க எழுத்துல. ஆமா, இலக்கணம் ஐவகை இலக்கணம். ஐவகை இலக்கணம் தமிழுக்கு மட்டும்தான், வேற எந்த மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த தமிழுக்கு இருக்கு. குரில் நெடில். அப்புறம் குறிலா வரணும்னா 1/2 மாத்திரை, நல்லா பெருசா வரணும்னா 2 மாத்திரை. அப்படி சொல்ல, குரில் நெடில்னா 1 மாத்திரை 2 மாத்திரை, பெருசா வர 2 மாத்திரை போட்டு மண்டே உடைக்க பாரு ராஸ்கல். அப்படி பேசாத. அப்படி அழகான தமிழ் எழுத்துக்கு என்னென்ன குறியீடு தெரியுமா? சுழி, பிறை, ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, இது 4 தான் எல்லாத்துக்கும் அடையாளம். எல்லாத்துக்கும் அடையாளம். இதை வச்சுதான் எல்லா மொழியும் உருவாகுது. அதை சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. ஆமா, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அதனால அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிலேட்ல எழுத வேண்டும். அது எழுதி பழகணும் தான். ஏற்றில் எழுதி வைத்தேன், எழுதி எதை சொல்லி வைத்தேன் அப்படின்னு பாடினதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த எழுத்து பழகிறதுக்கு சித்திரம் கை பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு குடி மனப்பழக்கம், கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். ஆமா, என்ன சரி விடுங்க, ஐயா. இதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு நமக்கு இளநீ, தர்பூசணி, அதுவும் ஊசி ஓடுறோம்னு கிளப்பி விட்டு விவசாயியை கொலை பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம அயல் நாட்டுக்காரர்களுடைய குளிர்பானங்கள். என் மீது பண்போட கொண்டாந்து அன்பாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. உங்களுக்கு மக்க மகிழ்ச்சி. வறட்சியாகத்தான் இருக்கு. குடிக்கணும் தம்பி, சாப்பிடுங்க. நான் இதை மட்டும் தனியாக சாப்பிட்றது இல்லை, ஏதாவது சேர்த்து சாப்பிட்றது உண்டு. இன்னைக்கு இந்த நைட்டில் எதுவும் கிடைக்கல. ஐயாக்கு ஞாபகப்படுத்திட்டியா? நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ இங்கே என்ன வேலையா வந்தீங்க? நான் எனக்கு சொந்தமான வேலை தான். உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு போகலாம்? ஆமாம். ஒப்பா மக்கா இல்ல, எங்க ஒரு சத்தம் கிடைச்சியா? என்ன சத்தம் கிடைச்சு? சோனு சத்தம் கிடைச்சு. ஆலோலம் சோனு. ஆமா ஆமா ஆமா, அதாவது நம்ம குடும்பம் தான். எங்க குடும்பம் தானா? எங்க ஃபேமிலி தான். அது ஆண் பாலா பெண் பாலா? 2 பெண் பாலுங்க, ஒரு ஆண் பாலுங்க. பெண்களுடைய பேர் என்னவோ? ஒன்று என் தங்கை வள்ளி. வள்ளி. இன்னொன்னு ஆளு கிள்ளி. வள்ளியை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? நம்பி மயந்தானடா நீ? ஆமா. தெரியாதா? எங்க அப்பா தெரியுமா? சாமி நல்லா இருப்பி. எங்க அப்பா 10-11 வருஷம் ஆகுது. என்னாச்சு? அந்த ஆளு எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஆனா எலெக்ஷன் நேரத்துல மட்டும் ஓட்டு போட வந்துடுறாரு எங்க அப்பா. ஆனா என் கண்ணு முன்னாடி பரவே மாட்டேங்கிறாரு. என்னடாச்சு கேட்டாக்கா உங்க அப்பா ஓட்டு போட்டு போயிட்டாருறாங்க. ஏடா எங்கடா எங்க அப்பா ஓட்டு போட்டு போனாரு? எங்க அப்பா காணமுடா. 11 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா நம்பிறாரு. தலைமறைவா இருக்காரா? அதை விடுங்க. எங்க அம்மா நங்கமோனி நான் சுத்தமா பார்த்ததே இல்லை சாமி. இந்த நாடகத்துல சில விஷயங்களை கதையாத்தான் நடத்த வேண்டியிருக்கு. ஆமா, அதனாலதான். சரி இருக்கட்டும், கூப்பிடு. அடுத்த காவல் ஆளியாரு இதோ ஏன் ஆள் இருக்குல்ல, கூப்பிடு. மாமா ஐயா, எனக்கு கொஞ்சம் இருங்க ஐயா, எல்லாம் குடிக்கு வரேன். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. காணாத காதல் இன்பமெல்லாம் காணலா. ஆடாத மனமும் ஆடுதே. அழகு ரோஜா, ஒரு ரோஜா மலர்
ஆடாத மனமோ ஆடுதே அந்த கீதம் பாடுதே ஆடாத காதல் இன்பமெல்லாம் ஆடாத மனமோ ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே நன்றி நன்றிண்ணே யா எங்க ஆளக்கானா என்னைய கூப்பிட்டு விட்டுட்டு எங்கயா போன இது குடிச்சோம். எது சிலைஸ் புருட்டி காட்டுக்குள்ள உனக்கு அதெல்லாம் கிடைக்குது அங்க இருக்கு. யாரு உள்ள வச்சிருக்கேன் புருட்டி. நல்லா வை. நல்லா இருக்கியா? ஏ சாமி என்ன புதுசா பாக்குற மாதிரி நல்லா இருக்கியா? நீ என் கூடயே தானே திரியிற. சாமி வந்திருக்கிற. சாமி வந்திருக்குன்னா திண்ணூரை போட வேண்டியதானே. வாருங்கள் சுவாமி. தாடி எத்த தண்டி என்ன சாமி இருள் அடிச்ச மாதிரி வர்றாரு. வாருங்கள் சாமி. இல்லத்தை நாடி வந்திருந்தால் அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள எங்க காட்டுவாசி முறைப்படி தங்களுக்கு வரவேற்பு. ஹே ரசாவே உன் ரசாவே ஹே ரசாவே உன் ரசாவே மெத்தை ராசாத்தியா சின்ன வெளி மாறை மின்ன மின்ன சொன்னதொரு சேரி என்ன என்ன திருவர திரங்கள் முத்தரையிலே அடையே ராஜாதி ரசாவே மெத்தை ஆடுதுயிலே பஞ்சவர்ண கிளியே ஜோடி சேர்த்தால் என்ன ஆடு ரதத்தை அச்சடிச்ச படத்தை கூட சேர்த்தால் என்ன அப்படியே ஆமா தெரே வரை இங்கு ஓ இருக்கும் ஏ ராஜாதி எத்தையிலே முத்தம் என்னவோ போடு ஐ ஜிகு 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 ஜிகு. நீயும் இருக்க இன்னொருத்தி எதற்கு ஒன்ன போடாகுமா ஆசை அப்படியே காலை வரை இங்கு இருக்கும். அப்படியே சும்மா போமா வேணாம் வேணாம் தான் சொல்லுவாரு. அப்போ காசு வாங்க மாட்டாருன்னு சொன்னே வாங்கிட்டாரு. போமா வேணாம் வேணாம் சொல்றாரு. என்னைய பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் பேய ஆட்டமும் உன்னுடைய பாட்டு தாத்தா நான் அழகா இருக்கேனா இல்லையா? அழகா இருக்கேன்ல. அப்புறம் ஏன் தாத்தா போறாரு? இல்லம்மா நான் பிரம்மச்சாரி மூவாசையும் இல்லாதவன். நீங்க மூவாசை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசாம படுத்துக்கங்க. நான் ஆசையை வர வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சிரமம் அதுல? சாமியார் ஊரம் கோடீஸ்வரன் ஆனது காரணம் இதுதான். இப்பதான் தெரியுது. கோடீஸ்வரன் ஆனா எங்க சொத்த பூரா ரஞ்சிதா பேர்ல எழுதி வச்சுட்டு ஒருத்தன் செத்துட்டேன்னு நோட்டீஸ் விடுறேன். அவர் நல்லா தான் இருக்காரு. ஒரு நேரத்துல பேசிட்டு தான் இருக்காரு. அவர் நல்லா இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தான் சாமி இது பூரா தெரியுது. உங்கள்கிட்ட பேசுனாரா? என்னது பேசு. அந்த மடத்துல நம்ம மடத்தை கொண்டு போய் கொஞ்சம் சேர்த்தி விடுங்களேன். உன் தங்கச்சி கூப்பிடியா? என்ன ஒரே தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது. தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஏமா சித்திரவதை சொன்னா
தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தேடி வந்து செய்தி சொன்ன குயிலே குயிலே தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஆத்தோரம் காத்துப்பட்டு மறுத்ததடி ஆத்தோரம் உரசுதடி காஞ்சிப்பட்டு சேர ஆத்தோரம் காத்துப்பட்டு மறுத்ததடி ஆத்தோரம் உரசுதடி காஞ்சிப்பட்டு சேர உனக்கெனே அவதரிச்சேனே கனவகனே நெஞ்சங்களுக்கரிச்சேனே இனி பூஞ்சோலை குயிலை போல நான் பாடுவேன் தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தேடி வந்து சேவை சொன்ன குயிலே குயிலே தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஒன்றும் புரியவில்லை. போயா சரி, சரி, சரி. அந்த பாட்டு வேறயா அந்த பாட்டு வேறயா? அழைத்த காரணம் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். வாருங்கள் சுவாமி. புண்ணியமே உருவாகிய முனியே புனத்து வரவேணும் சுவாமி வரவேணும் வந்தமை வாழ்த்து அருள் தர வேணும் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் வந்தமை வாழ்த்து அருள் தர வேணும் வரவேணும் இந்த மனம் மீது பாத மலரடியினை மனமே சுவாமி என்று வந்ததுமே போதும் வேறு ஏது காரணம் மிக மிக நன்றி உந்தையினிலே தவம் புரிந்ததோ பயனோ கிருபையே நன்றி உந்தையினிலே தவம் புரிந்ததோ பயனோ கிருபையே நன்றி சிந்தை மகிழ என்னை வடிவே வந்ததருணம் உயத சகுனம் சிந்தை மகிழ என்னை வடிவே வந்ததருணம் உயத சகுனம் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் வந்தமை வாழ்த்து அருள் தர ஞானமணியே கருணாநிதியே மாணவர்களின் தலைமை மொழியே வானமணியே கருணாநிதியே மாணவர்களின் தலைமை மொழியே ஞானசுதியோடு சிப்பாடிய போன விழாதவ போதனரே இனிய ஞானசுதியோடு சிப்பாடிய போன விழாதவ போதனரே இனிய சீனிபுரி காணசுமை தேனுருகும் காணத்தமிழ் சீனிபுரி காணசுமை தேனுருகும் காணத்தமிழ் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் வந்தமை வாழ்த்து அருள் தரவே வரவேண்டும் அருமையான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொன்னிய வண்ணம் செயல். ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்றது ரொம்ப எளிதாக சொல்லிடலாம், ஆனால் சொன்னபடி செய்து முடிப்பது மிகவும் அரிது என்று வள்ளுவ பிறந்தகை கூறுகிறார். அதுபோல அழகான அடக்கம் அமர்ந்து உயிர்க்கும் அடங்காமை ஆறில் உயிர்த்து விடும் என்று சொர்க்க நரகம் 2 இங்கே உண்டு என்பதை அன்றே பாடிவிட்டார். அந்த வகையிலே அற்புதமான வரவேற்பு. என்று முள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனல் ஆகும் என்று நிகண்டு கூறுவது போல அழகான தமிழால வரவேற்ற விதம் அந்த இனிய தமிழ் போல் நீ வாழ்க என்று வாழ்த்துவதிலே மகிழ்வு. அந்த வாழ்த்து இனிமையாக தமிழ் போன்று தமிழும் முருகனும் வெவ்வேறு அல்ல. பக்தி தான் தமிழை வளர்க்குது, தமிழ் தான் பக்தியையும் வளர்க்குது. அதனால இப்ப தமிழாலை உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அப்படி முருகனும் தமிழும் வெவ்வேறு அல்ல என்ற உணர்த்துவதற்காக தமிழான உருவந்தான் தண்டபாணி, தமிழான உருவந்தான் தண்டபாணி, தமிழ் தலையாவும் திருமாணி திருமேடி தமிழான உருவந்தான் தண்டபாணி. தமிழ்தான உயிரெழுத்தோ பன்னிரு
சீராக இனம் பிரித்தால் செந்தமிழை எழுத்தும் நேராக வருவதும் 18ஆம் செந்தமிழாக உருவந்தான் தண்டவா